அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து இது 11வது அப்டேட்டாக பார்த்துட்ருக்கோம். நம்ம சம்பவம் கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. சீனா கடத்தில் இறங்குறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன டோன் என்ன அப்படின்னா, போதும் இது ரீஜனல் யுத்தமாக தாண்டி ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையில் எல்லாரும் உள்ளே வர மாதிரி இருக்குது, அதனால் உடனடியாக நிறுத்தணுன்ற மாதிரி, இல்லைனா நாங்கள் உள்ளே நுழைய வேண்டியது இருக்குன்றாங்க. என்ன மாதிரி உள்ளே நுழைவாங்கன்னு தெரியல. வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அது இல்லாமல் அமெரிக்கா தரப்பில் ரொம்ப சீரியஸான விஷயமாக சொல்லியிருக்காங்க. எத்தனை வாரங்கள் வரைக்கும் இந்த தாக்கல் நடத்துன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அணு உலைகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதில் அணுக்கசிவை நாங்கள் உணர்றோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அணுக்கசிவு வந்ததுன்னா இன்னும் இறப்புகள் அதிகமாக இருக்கும். பெய்ரூட்டை அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தரப்பில். அங்கே ஈரான் அனுப்பிய ஒரு மிசைல்ஸ் கூட ரீச் ஆகலை அப்படின்னு சொன்னால் கூட இன்று பெரிய அளவுக்கான இலக்குகள் குறி வைக்கப்பட்டதாக ஈரான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சுற்றி இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, சம்பவங்கள் என்ன, பரபரப்பான நிகழ்வுகளை வாங்க நண்பர்களே. பல அதிர்ச்சி தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதிர்ச்சி அடியாமல் அப்படி சாந்தமாக வாங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இந்த வார் எப்படி போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னுடைய தலைவர் பீட்டர் எக்ஸத் அவர்களும் அவங்களுடைய ஜென்ரலும் பேசினாங்க. அப்போ பீட்டர் எக்ஸத் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் அமெரிக்கர்களை கொன்னீங்க அப்படின்னா, இல்லை அமெரிக்கர்களை த்ரெட்டனிங் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது மிரட்டினீங்க அப்படின்னா, இந்த பூ உலகில் எங்கே இருந்தாலும் சரி உங்களை தேடி வேட்டையாடுவோங்க. வித்தவுட் அப்பாலஜி ஆர் எசிட்டேட். எந்த பயமும் கிடையாது. யாருக்கிட்ட நாங்கள் அப்பாலஜி கேட்கணும்னு அவசியமும் கிடையாது. உங்களை தேடி வேட்டையாடுவேன். ஸோ நீங்கள் சொன்னது டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல்னு சொன்னதுக்கான விளைவுகள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தாக்குதல் மேபி 2 முதல் 6 வாரங்கள் வரை நீடிக்கக்கூடும் என்று நாங்கள் கிட்டத்தட்ட கெஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த யுத்தத்தை எப்போ நிறுத்தணும்னு சொல்லிட்டு இறுதியாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் ட்ரம்ப் அவர்கள் தான் முடிவு செய்வார். எங்கள் கையில் இல்லை, ஆனால் நாங்கள் தயாராக இருக்கோன்றாங்க. அப்போ 6 வாரம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1.5 மாதம் வரைக்கும் இழுக்கும்னு சொல்கிறாங்க இவங்க தரப்பில் இருந்து. 1.5 மாதம்லாம் இல்லை, ஏன்னா ஒரு வான் தாக்குதலை மட்டுமே மையப்படுத்தி ஒரு நாட்டுக்குள்ளார, அது மிகப்பெரிய ஒரு நாடு ஈரான், ரிஜிம் சேஞ்சு கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதனால் ஒரு 1.5 மாதம் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவங்களுடைய இராணுவ ஜென்ரல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டான் கெய்னி அவர்கள் இறப்புகள் மேபி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்ற மாதிரியான ஒரு அறிவிப்புமே சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் F-15 போர் விமானத்தை இழந்தது உண்மைதான் அப்படின்ட்டாங்க. ஒவ்வொன்றும் 10 மில்லியனுக்கு மேலே பெரிய அளவுக்கான பொருள் சேதமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 போர் விமானங்களை உறுதி செஞ்சுருக்காங்க. இது பெரிய லாஸ். யாருக்கு? இவங்களுக்கு, அமெரிக்காவுக்கு பெரிய லாஸ். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் விரும்பினா மட்டும்தான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும். ஏன்னா இந்த போரை நாங்கள் தொடங்கலை, அவங்க தான் தொடங்கினாங்க அப்படின்னு பகிரங்க எச்சரிக்கை கொடுத்துட்டு, அமெரிக்காவுடைய மரணத்திற்கு காரணமானவர்கள், அமெரிக்கா மரணத்திற்கு மட்டுமல்ல, நிறைய அப்பாவி மக்களை நாடு தழுவிய அளவில் கொன்று குவிச்சார் அயதுல்லா அலி காமேனி அவர்கள். ஈவு இறக்கம் இல்லாமல் கொன்று குவிச்சார். இப்படி நாடு தலைவர், அதாவது ஈரானில் மட்டும் இல்லை, ஈராக்கில், அப்புறம் சிரியாவில், எல்லா நாட்டிலையும் கொன்று குவிச்சார். அவர் அவருடைய விளைவு தான் இன்றைக்கி அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இது இல்லாமல் அடிஷ்னல் தலைவர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் இறுதியாக எச்சரிக்கை கொடுக்குறோம். நாங்கள் ரீச் பண்ணாத இடம் கிடையாது, நாங்கள் அடிக்காத இடம் கிடையாது, இன்னும் நான் உங்களை தொடவே இல்லை, இப்போ லைட்டாக தான் நாங்கள் தாக்கல் நடத்திட்டுருக்கோம், இன்னும் ஹெவியாக வரப்போகுது, மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. ஹிட் ஹார்ட், வெரி ஹிட் ஹார்டு. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. தொடர்ந்து அவங்களுடைய எங்கள் பகுதிகளை அடித்தாங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக விளைவுகள் இன்னும் கடுமையாக வரக்கூடிய நாட்கள் இருக்க போகிறது. தேவைப்பட்டால் எங்களுடைய ட்ரூப் அனுப்ப கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம்ன்றாங்க. அப்போ அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பெரிய நாட்டுக்குள்ளே ஒரு ட்ரூப்பை அனுப்பி ஈரானெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. அப்போ என்ன இவங்க அடிஷ்னல் பிளான் வச்சுருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு 2 வரைபடத்தை காட்டுறேன். நான் முதல் வரைபடம் பிளான் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே இருக்கக்கூடிய இராணுவ நிலைகளை தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல்.
உங்களுக்கு 1, 2 அப்படின்ற இடத்த மட்டும் நம்ம நோட் பண்ணணும், மற்ற எதுவும் பண்ணாதீங்க. 1 அப்படின்ற இருக்கக்கூடிய பகுதியில் ஈராக்ல இருந்து ஏரோ மார்க் மாதிரி அப்படியே போட்டு வச்சுருக்காங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா சமீபத்தில் இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த குர்திஸ் மக்களை வெளியேற்றினாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுருக்காங்க. இப்போ எங்கள் ஈராக்கில் பேச்சுவார்த்தை நடத்தி வச்சுருக்காங்க. மேபி இந்த குரூப் அடுத்த 1 வாரமோ 2 வாரத்துக்குள்ளாரையோ அமெரிக்கா அனுமதித்தால் அந்த குறிப்பிட்ட பகுதியை அவங்க கிட்ட ஒப்படைக்க போகிறாங்க. அதனால் அவங்க கிரவுண்ட் ஃபோர்ஸாக உள்ள நுழையிறதுக்கு தாக்குதல் இருக்குது. அதனால தான் இப்போ சமீப காலமாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பார்த்தோம்னா ஈராக்கை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் தான் தெஹ்ரானையும் முழுமையாக டார்கெட் வைக்கிறாங்க. ஸோ தெஹ்ரானை நேராக போய் பிடிப்பதற்கும் இந்த குரூப்பை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அமெரிக்காவோட ட்ரூப் உள்ள வருதான்னா கிடையாது. மேபி இந்த குர்திஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, இந்த கீழே இருக்கு பாருங்க, ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் பேந்தர் அம்பாஸ். இந்த பேந்தர் அம்பாஸ் வந்து மிகப்பெரிய ஒரு துறைமுகம், அதே இல்லாமல் இராணுவ தளவாடங்கள் எல்லாமே அதை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹப். அந்த இடம் வீழ்ச்சி விட்டுறது அப்படின்னா மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல குறி வைப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன். இந்த வரைபடத்தில் பாருங்கள், இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் குறிப்பாக பேந்தர் அப்பாஸில் இருக்கக்கூடிய வான்தடுப்பு சாதனங்கள் எல்லாமே குறி வைத்து அடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஏரியாவை செயலிழக்க வச்சிட்டாங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு கொஞ்சம் இந்த பிரிவினை குரூப் இருக்குது, ஈரானுக்கு ட்ரபிள் கொடுக்கக்கூடிய குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்கு கொஞ்சம் லைட்டாக டியூன் பண்ணி அவங்கள உள்ள அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் ரொம்ப இலக்குகள் வைப்பதற்கான காரணம் என்னென்னா அங்கேயும் செயலிழந்த மாதிரி இருக்கும், இந்த குரூப்பையும் உள்ள அனுப்புவாங்க. ஸோ இந்த 2 காரணங்கள் தான். உங்களுக்கு நான் இன்னொரு வரைபடத்தை கூட காட்டுறேன். சமீபத்தில் இந்த கோனரக் நேவல் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 3 அவங்களோட வெசல்ஸ் மேலே வந்து மூழ்கடிச்சிட்டாங்க. அதாவது டெஸ்ட்ராயர் பண்ணுற கப்பல்களும், அது இல்லாமல் அந்த பேஸ் எந்த அளவுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க பாரு கடற்கரை ஓரத்தில். மீதி முக்கிய நிலைகள் வான்தடுப்பு சாதனங்கள் இது எல்லாமே தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே கடற்கரை ஓரத்தில் அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை எந்த அளவுக்கு நிலை குலைய வைக்கணுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து நாங்கள் வந்து இலக்குகள் வைக்கிறோன்றாங்க. ஸோ அமெரிக்காவுடைய ட்ரூப் வந்து உள்ளே வந்தது அப்படின்னா அது ரிஸ்க்கு. ஏன்னா அவங்க கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. அது வந்து நம்ம உக்ரைன் யுத்தத்திலே பார்த்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி இந்த பிரிவினை குரூப் வந்து உள்ள அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பலவீனம் அடைய ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க ஆகுறாங்களா இல்லையா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா தொடர்ந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்களே. சவுதி அரேபியாவுக்கு இதை நான் 4 ட்ரோன் 5 ட்ரோன் அப்படின்னு நினச்சேன். நான் பார்த்தா 36லேருந்து 60 ட்ரோன் பக்கம் அனுப்பியிருக்கிறாங்க சவுதி அரேபியாவுக்குள்ள. அங்கே மட்டும் இல்லை, தொடர்ந்து அமெரிக்காவோட நிலைகளை குறி வைத்து தாக்குதல் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க. இவங்களும் அடிக்கிறாங்க, அவங்களும் அடிக்கிறாங்க. ஆனால் ஈரானுடைய சீனியர் அஃபீஷியல் அலி லர்ஜானி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்களும் இந்த யுத்தத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வர எய்ம்லாம் கிடையாது, இது எத்தனை வருஷம்னாலும் நாங்கள் இழுக்க நாங்களும் தயாராக இருக்கோம், எங்களுடைய தற்காப்புக்காக எங்கள் எதிரிகளை நாங்கள் அடிப்பதற்காக நாங்களும் தயாராக இருக்கோன்றாங்க. அப்போ இவங்களும் தயாராக இருக்காங்க, அவங்களும் தயாராக இருக்கிறன்றது கூடுதல் தகவல். ஈரான் வந்து பயங்கரமாக ஒரு வசனம் ஒன்று சொன்னாங்க. ஆல்மோஸ்ட்டு நெதன்யாகு அவர்களை போயிட்டு கிட்டத்தட்ட ரீச் ஆகிடுச்சு, நாங்கள் அனுப்புகிற ஏவுகணை வந்து கண்டிப்பாக போயிருக்கோம், உயிரோடு இருக்கிறாருன்ற மாதிரிலாம் கேள்விகள் கேட்டாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ண அடுத்து ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைங்க, மனுஷன் அங்கே ஏற்கனவே தாக்கல் நடத்தினாங்கல்ல அந்த இடத்துல போயிட்டு பார்வையிட்டு செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அவங்க நான் இங்கே தான்ப்பா இருக்கிறேன், அடிக்கிறேன்னா அடிங்கப்பா, அந்த இடத்துல கூட இல்லைன்ற மாதிரி தான் அவர் நேராக வந்து வெளியே இருந்தார்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஈரான் அறிவிப்பு கொடுத்ததுக்கப்புறம் மிசைல்ஸ் ரீச் ஆச்சு, அது பெருசாக ஒரு இம்பேக்ட் இல்லை, சுட்டு வீழ்த்திட்டாங்க. ஒன்று மட்டும் இருந்தது, அதுவுமே கரெக்டாக இல்லை. உங்களுக்கு இந்த பதிவு நான் நைட் 11 மணிக்கு எடுக்கிறேன், பட் உங்களுக்கு காலையில் 6 மணிக்கு ரீச் ஆகும். 6 மணிக்கு மேலே ஏதாவது ஒரு 8 o'clock இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் நான். பட் அவங்க சொல்லி அனுப்பிய ஏவுகணைகள் நாங்கள் இடைமறித்து தாக்கல் நடத்திவிட்டோம் என்று இஸ்ரேல் சொல்கிறாங்க. அது இல்லாமல் ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய நாங்கள் நன்றி தெரிவிக்கிறேன், இப்படி ஒரு போல்டான ஒரு முடிவை எடுத்திருப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. மிகப்பெரிய ஒரு முடிவு, இஸ்ரேலுக்கான எதிர்காலம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. மோடி அவர்களுக்கு சைடு கேப்பில் நன்றி சொல்லிட்டாரு. ஏற்கனவே இங்கே வேற ஒரு குரூப்ஸே வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ஷியா முஸ்லீம்ஸ் வந்து
அயதுல்லா அலி காமேனி அவர்களுக்கு இறப்பு தெரிவிக்கும் இதில் எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வந்து கடுமையான கண்டனங்கள் அப்படின்லாம் தெரிவிக்கிற இந்த சமயத்தில் அவங்க ஓடி வந்து என்கிட்ட மோடி அவர்கள் பேசினார், எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்லாம் சொல்லியிருக்கிறார் என்பதும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை கிளப்பும் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். இன்னும் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா ஈரான் ஐரோப்பாவை தாக்குதல் நடத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. எப்போ அவங்க சைப்ரஸை போய் தாக்குதல் நடத்துகிறாங்களோ, அடுத்தது அவங்க பிரெஞ்சினுடைய நேவல் பேஸை தாக்கல் நடத்துகிறாங்களோ, அடுத்து கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அதனால தான் நேட்டோடைய தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த குரூப்ஸ், அதாவது மிடில் ஈஸ்டில் பகுதியில் இருக்கக்கூடிய துபாய் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய லிவிங் பீப்புள்ஸ், இந்த போர்னா என்னன்னு தெரியாத அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்தும் போது தெரியல, அவங்கெல்லாம் வந்து நேச்சுரலாக அவங்களாம் தீவிரவாதிகள். யார்? ஈரானை சொல்கிறாரு. ஈரான் வந்து சம்மந்தமே இல்லாமல் துபாய் என்ன பண்ணாங்க, அவங்க பங்காளி நாடுகள் என்ன பண்ணாங்க, ஆனால் பொதுமக்கள் மீது குரு வைத்து அடிக்கிறாங்கன்னா தெரியுதா, அவங்க தானே தீவிரவாதி அப்படின்ட்டு யாரு நேட்டோடைய தலைவர் மார்க் ரூட்டே அவர்கள் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கிறாரு. சரி நீங்கள் ஐரோப்பாவில் என்னெல்லாம் பேசுனீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு, இங்கே நட்டான்ஸ்ன்ற பகுதியில் ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கு வந்து இந்த கூலிங் அனுப்பக்கூடிய ஒரு வாட்டர் இருக்கக்கூடிய பகுதி, வாட்டர் டர்பைன்லாம் இருக்கக்கூடிய பகுதி, அந்த இடத்துல தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த தாக்குதல் மேபி கதிர்வீச்சு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்கிறாங்க. பட் ஐஏஏ கண்டுக்கல. ஆனால் அந்த ஏரியா பகுதியில் இப்போதைக்கு மக்கள் எதுவும் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று. ஏன்னா நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை அடிக்கிற இன்ன வரைக்கும், சப்போஸ் அடித்தாங்கன்னா இன்னும் மோசமான விளைவுகள் நடக்கும். அதுவும் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க அடித்தாங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக ஈரான் என்ன பண்ணுவாங்க, அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது அடிப்பாங்க. ஆனால் இப்போயே நிறைய ஃபேக் வீடியோஸ்லாம் வருது, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஃபேக் வீடியோஸ் வருது. இன்னும் ஈரான் அங்கு கை வைக்கவில்லை. அது இல்லாமல் அது உயர்தர பாதுகாப்போடு இருக்குது, கொஞ்சம் நெருங்கிறது ரிஸ்க்காக தான் இருக்கும். பட் அதே மாரி அடித்தாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு ஏற்பு கொடுத்துற மாதிரி இவங்க இதான் சாக்குன்னு இன்னும் பெரிய அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்துவாங்க. ஒன்று இதுவரை ரீச் ஆகல. சப்போஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, ஏன்னா நான் எக்ஸலத்தில் நிறைய வீடியோ பதிவுலாம் பார்க்குறேன், அது வேறு எங்கேயோ நடந்த பதிவை எடுத்து மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அடிக்கலை, ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் கூட இஸ்ஃபஹான்லேயோ இல்லை நட்டான்ஸ்லேயோ நேரடியாக அடிக்கலை, பக்கத்தில் அடிச்சிருக்காங்க. மேபி கதிர்வீச்சுகள் வருமான்ற ஒரு அபாயமும் பதற்றமும் இருக்கிறது அந்த ஏரியா பகுதியில். அதே போல் தெஹரானுடைய தலைநகரை கொஞ்சம் கூட விட்டு வைக்கல, தெஹரான் மட்டும் குறி வைக்கல. இந்த தடவை ஐஆர்ஜிசி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய மிக முக்கிய பகுதிகள் மொத்தமாக வந்து ஒரு 62 இடங்களை டார்கெட் வச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இந்த தாக்குதலை மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்த்தியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் அப்படின்னா மார்ச் 2ஆம் தேதி அதிகாலையிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 வேவ்லேருந்து 6 வேவ் வரைக்கும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கான ஒரு அட்டாக். அது இல்லாமல் ஹெஸ்புல்லானுடைய முக்கிய நிலைகள் லெபனானில் பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை வெளியேற சொல்லியிருந்தாங்க. வெளியேற சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த அறிவிப்புகள் கொடுத்து மொத்தம் ஒரு 36 இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. 50 நகரங்கள் குறிவைக்கப்படுகிறது. அந்த 50 நகரங்களையும் நாங்கள் தாக்கல் நடத்தியே தீர்வோம் என்று ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்புல. தொடர்ந்து தாக்குதல் போயிட்டே இருக்கு, எவகேஷன் போயிட்டே இருக்குன்றது கூடுதல் தகவல். ஸோ சான்ஸை பயன்படுத்துகிறாங்கன்றதை நான் இது 2வது வீடியோ பதிவில் பண்ணுறேன். நான் அது குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய முக்கிய நிலைகளில் தாக்கல் நடத்துவதற்கான வீடியோ பதிவுகள் பார்க்குறீங்க நீங்கள். கத்தார் வந்து அவங்க ஈரானுடைய SU-24 போர் விமானம் கிட்டத்தட்ட 2 நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே குவைத்தில் வந்து F-15 போர் விமானம் கிட்டத்தட்ட 3 ஒன்றா சுட்டு வீழ்த்திட்டாங்க. அந்த வேதனையில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு இது வந்து ஒரு சந்தோஷ செய்தியாக சொல்கிறாங்க. அதாவது SU-24 போர் விமானத்தை நாங்கள் வந்து எல்லை பகுதிக்குள்ளே வரும்போது நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இவங்க சுட்டு வீழ்த்த, அவங்க சுட்டு வீழ்த்த, அரபு நாடுகள் அடிக்க, போதும் இந்த யுத்தம் போதும், இதோடு நிறுத்துங்கள் அப்படின்னு சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாகவும் சீனா தரப்புலையும் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஈரானின் இறையாண்மையை காக்க நாங்கள் துணை நிற்போம், போதும் இந்த இராணுவ தாக்குதல், இராணுவ நடவடிக்கை என்ற பேரில் ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சி அந்த நாட்டோட தலைவரை கொண்டு அந்த நாட்டினுடைய கட்டமைப்பே நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறலாம் எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? இது எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையே பாரம்பரியமான நட்பை சீனா மதிக்கிறது.
அதனால் நாங்கள் முழுமையாக உதவி செய்கிறோன்றாங்க. நீங்கள் ஏற்கனவே பண்ண உதவி போதும்பா. உங்களை நம்பி தான் அவர் வந்து அயதுல்லா அலி காமேனி அவர்களை அவங்க இழந்துட்டாங்க. நீங்கள் கொடுத்த வான் தடுப்பு சாதனங்கள் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது, ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது. இப்போ ஈரானு போட்டு அடி அடிச்சிட்டு இருக்காங்க, பெரும்பாலான இடத்துல அடிச்சிட்டு இருக்காங்க. பதிலுக்கு இவங்களும் அடிக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் கொஞ்சம் ஒரு இன்னைக்கு காலையிலேருந்து வான் தடுப்பு சாதனங்கள் பெருசாக எனக்கு இடைமறிச்சு அடித்த மாதிரி தெரியல. ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சீனா ஒன்று பண்ணுங்கள், ஒரு ட்ரையல் பேஸ்லையாவது அட்லீஸ்ட் உங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையாவது கொடுத்து பாருங்கள், எப்படி நீங்கள் தடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி காலையில் கூட இன்னொரு செய்தி கூட வந்திருக்கு. அயதுல்லா அலி காமேனி அவர்களுடைய மனைவி மன்சரே கோஜஸ்தே பகசோதே, பேரே படிக்க முடியல, நான் மறுபடியும் இன்னொரு டைம் படிக்கிறேன். நான் மன்சரே கோஜஸ்தே பகர்சாதோ அவங்க இறந்துட்டாங்க. எப்படி இவங்களை வந்து அயதுல்லா அலி காமேனி இத்தனை கூப்பிட்டுருப்பாங்க, அவங்கள மன்சரேன்னு கூப்பிட்டுருப்பாங்களா, கோஜஸ்தே பகர்சாதேன்னு கூப்பிட்டுருப்பாங்களா, இனியோ அவங்க இறந்துட்டாங்க. அப்போ ட்ரோன் தாக்குதலில் இவர் இறந்த அடுத்த ஒரு 2 நாளில் அதுக்கப்புறம் கொல்லப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதலாம் அதுக்கப்புறம் தாக்குதலான்னு தெரியல, ஆனால் அவர்களும் இறந்ததாக சொல்கிறாங்க. முதல்ல இங்கே காப்பாற்றுற வழியை பாருங்கள். சீனா நிஜமாவே உள்ளே ஓடி வந்து சீனா உள்ள நுழையும் பட்சத்தில் நிறைய பேர் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறாங்க, இது வந்து 3ஆம் உலக யுத்தமாக மாறுமா அப்படின்ட்டு. சீனா உள்ளே வந்தது அப்படின்னா ஐரோப்பா நாடுகள் ஏற்கனவே உள்ளே வந்திருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு பெரிய 2 நாடுகளுக்கு மத்தியில் யுத்தமாக மாறும். அப்புறம் ரஷ்யா ஓடி வர வேண்டிய வேலையாக இருக்கும். அதனால் சீனா இப்போதைய நிலைமைக்கு ஆயுதங்கள் கொடுப்பதோ மற்றதோ பெரிய அளவுக்கு உதவிகள் செய்வாங்க. இடைமறித்து அவங்க தாக்குதலில் கையில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா பெருளவுக்கான வாய்ப்புகள் இல்லை என்பதும் ஒரு கூடுதல் தகவல். அது இல்லாமல் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, இவங்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இந்த தெஹ்ரானில் அது பேர் வந்து மரவான் வெஸ்டர்ன் ஈரான் குர்திஸ் ப்ராவினன்ஸில் வந்து ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்களை வந்து சிறை கைதி வைத்திருந்தாங்க. சிறையை உடைச்சிட்டாங்க, அடித்து அடியில் சிறையெல்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு, எல்லாரும் ஓடிட்டாங்க. இப்போ சிறையில் இருந்த ஒருத்தர் கூட இல்லை. இந்த மாதிரி 2 இடத்துல சிறை கைதிகள் வந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இதில் யாருக்கு ரொம்ப ஒரு பேட் நியூஸ் அப்படின்னா ஐரோப்பாவுக்கு. என்ன காரணம் அப்படின்னா அந்த வரைபடத்தை காட்டுறேன் பாருங்கள். இந்த வரைபடத்தில் இன்றைக்கி காலையிலிருந்து மொத்தம் எத்தனை மஞ்சள் கலர் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 6 கப்பல்களை அடிச்சிருக்காங்க. ஒன்று பக்ரைன் பக்கத்தில், இன்னொன்று ஈரானுடைய பக்கத்துலேயே வந்து அடிச்சிருக்காங்க. எல்லா கப்பலுமே வந்து சேதாரம், ஆல்மோஸ்ட் மூழ்கிற கண்டிஷன் தான். இன்றைக்கி மட்டுமே, அதாவது 1லேருந்து 2ஆம் தேதிக்குள்ளே மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 கப்பல் அடிச்சிருக்காங்க. 6 கப்பல் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்ம்ஸ் பகுதியில் வந்தீங்கன்னா காலின்றாங்க. இப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா, யூரோப்பியன் நாடுகளுக்கு கத்தார் தான் பெரிய அளவுக்கு எல்என்ஜி கேஸை வந்து கொடுக்குறாங்க. அவங்க முழுமையாக நிறுத்திட்டாங்க. இந்த உலகிலே மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு எங்கே இருக்குன்னா கத்தார் எனர்ஜி தான், அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஐரோப்பாவுடைய சந்தையில் 50% அளவுக்கு அவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. ராஸ் லெஃபான் மசாய் என்ற பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ஆலைகள் மீது அது இல்லாமல் ஈரான் வந்து ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. மொத்தம் கப்பல்களும் போகலை, அங்கே ஐரோப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எல்என்ஜி டெர்மினல் இருக்கு இல்லையா, அங்கேயும் அடிச்சிட்டாங்க. இது 2 அடித்ததுனால என்ன ஆச்சுன்னா அவங்க கொடுக்க முடியல, 50% விலையேற்றமா. அப்படியே இப்போ ரஷ்யாவுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல, நினச்சி பாருங்க. ₹1 ஏதோ 10% 20%லாம் இல்லை, இத்தனை நாள் யூஸ் பண்ணதை விட அப்படியே 50% ஏறிடுச்சு. இத்தனை நாள் இவங்க என்ன நினைச்சாங்கன்னா சவுதி அரேபியா கிட்ட இருந்து இவங்க கத்தார் எங்க கிட்ட தான் வாங்கலாம்னு நினைச்சாங்க, 2மே க்ளோஸ். இப்போ வேற வழியே இல்லை, ஐரோப்பா கிட்ட ரஷ்யா கிட்ட போய் கெஞ்ச போறாங்களா, இல்லை நாங்கள் மானஸ்தங்க எவ்வளோ வேலைனாலும் நாங்கள் கொடுத்து மக்களுக்கு யூஸ் பண்ணுவோம்னா மக்கள் எத்தனை நாள் தாங்குவாங்க? எப்பா வீம்புல நீங்கள் வேணா தலைவர்களே நீங்கள் ஒன்றா கஷ்டப்படுங்க, நாங்கள் ஏன் கஷ்டப்படணும்னு கேட்பாங்க எல்லா மக்களும். பார்க்கலாம், இது இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி. அது இல்லாமல் குரூடாயிலோட விலை வந்து $83 பக்கம் வந்துடுச்சு. அவர் ட்ரம்ப் வேற இன்னும் 6 வாரத்துக்கு நீடிக்கணும் வேறு சொல்லிட்டாரு. அவருக்கு பிரச்சனை இல்லைங்க, வெனிசுலாவை தயார் பண்ணிக்கிட்டாங்க. வெனிசுலா ஓகே ஆனதுக்கப்புறம் தான் அந்த தாக்குதலே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் எண்ணெய் அங்கே வாங்கிக்கிறாரு. மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க? அது பெரிய பாதிப்பு இல்லை, அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ அங்கே மாட்டிக்கிட்டாங்க. கூடுதல் ஒரு நல்ல செய்தி, இந்த மாதிரி கரண்ட் ஆஃப் ஆகும்போது எப்போவுமே திரும்பி பார்க்கணுனேக்கா இருட்டா வருதா இல்லையான்ட்டு. அதனால் ரஷ்யா வந்து ஒரு வரப்பிரசாதமாக பார்க்குறாங்க. ஆண்டவா இந்த நாள் எப்போ வரும்ன்றது மட்டும் இல்லாமல் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. அது இல்லாமல் குரூட் ஆயிலோட விலை கிட்டத்தட்ட $83 வந்துருச்சு. இனி
இந்த யுத்தத்தினால ரஷ்யாவுக்கு பாசிட்டிவ் அமைய போகிறதா? ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நெருக்கடி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா இருந்து என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா வந்து ரஷ்யாவுடன் இணக்கமாக போகுமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடியும். அப்படி போனால் ரஷ்யா ஏற்றுக்குமா? ஏன்னா அந்த பூ உலகில் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் என்னன்னாலும் நடக்கலாம், எந்த நிகழ்வுனாலும் மாறலாம். இன்னும் ஒரு 2-3 நாட்களில் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். சீனா உள்ளே நுழைஞ்சதுன்னா, இல்லை சீனா வெறும் பேப்பரில் மட்டும் இப்படி ராக்கெட் செஞ்சு இப்படி ஈரானுக்கு கொடுக்குறாங்களா, இல்லை நிஜமாவே ராக்கெட் இந்த பக்கம் அனுப்புகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவல். துபாய் அபுதாபியிலிருந்து விமானங்கள் குறைந்த அளவில் இயக்குவதற்கு, அதாவது நிறைய மக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் தற்காலிகமாக கொஞ்சமாக, ஏன்னா ஓரளவுக்கு சகஜ நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அமெரிக்கா நிலைகளையும் மற்ற இடத்துல தான் அடிக்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து எதிர்ப்பு வந்துட்டே இருக்குது. அப்புறம் இவங்களும் தாக்கல் நடத்துகிற மாதிரி போச்சு அப்படின்னா வேறு மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் சூதானமாக பார்த்து அப்படியே கொஞ்சமாக விமானங்களை இயக்குறாங்க. அவங்க மஸ்கட்டில் இருந்தும், அதாவது ஓமனில் இருந்தும் கிட்டத்தட்ட நாளையிலிருந்து ஒரு சில விமானங்களை வந்து இயக்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். இந்த அணுகுண்டு பாய்ஸ், செல்ஃபி பாய்ஸை பற்றி தொடர்ந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் இந்த வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 2ஆம் தேதி ஒரு சில பகுதியில் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க, ஒரு சில பகுதியில் அவங்க நுழைஞ்சிருக்காங்க. பட் பெரும்பாலான பகுதிகள் ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எல்லை பகுதியில் கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தாலிபான் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 மிலிட்ரி பேஸை வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் கேப்சர் பண்ணிட்டுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் பிப்ரவரி 27க்கு அப்புறம் அவங்க அப்டேட் கொடுக்கல. ஆனால் இவங்க மார்ச் 1ஆம் தேதி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, பாகிஸ்தான் தரப்புலேருந்து 182 தாலிபான் போஸ்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி வைத்திருக்கோம், 500க்கும் மேற்பட்ட தாலிபான்கள் வந்து ஊண்டடாக இருக்காங்க, 415 பேர் பக்கம் கொன்று பிரித்து மேய்ஞ்சிட்டுன்னு சொல்லியிருக்காங்க மார்ச் 1ஆம் தேதி. ஆனால் அவங்க அறிக்கை கொடுக்கல. ஏன்னா தாலிபான்கள் செல்ஃபி பாய்ஸ் என்ன தெரியும் உங்களுக்கு, அது பக்கத்தில் இந்த வீடியோ பதிவு ஒன்று காட்டுறேன் பாருங்க. இவங்களுக்கு அவ்வளோதான், கொஞ்சம் இந்த மாதிரி டெக்னாலஜிகள்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது. இப்போ என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா அது போர் விமானத்தை சுடுறாங்க. போர் விமானத்தை சொல்கிறதுக்கு சரி அந்த ஸ்டாண்டை கீழே வச்சு சுட்டுருக்கலாமே, அதையாம்பா அவர் சோல்டர் மேலே வச்சு சொல்கிறீங்கன்னா அது செல்ஃபி பாய்ஸுக்கே வந்த சோதனை. அதையும் பெருமையாக வீடியோ எடுத்து போடுவாங்க இவங்க. அதுக்கு தான் இவங்களுக்கு செல்ஃபி பாய்ஸ்னு பேர். அவங்க ஏன் அணுகுண்டு பாய்ஸ் அப்படின்னா அக்கல் அணுகுண்டு வச்சுன்னு எப்போனாலும் சுற்றுவாங்க, அது வேறு விஷயம். இந்த செல்ஃபி பாய்ஸுக்கான காரணம் என்னன்னா அதுதான். எவ்வளோ நேக்காகிறாங்க பார்த்தியா, எவ்வளோ டெக்னாலஜியாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தியா. அப்படி இருந்துமே நாங்கள் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தணும்னு அன்றைக்கி சொன்னாங்க. ஆனால் அதுவுமே போலி தான், ஃபேக் நியூஸ் தான், சுட்டெல்லாம் வீழ்த்தலை. ஏன்னா கிரவுண்ட் ஃபோர்ஸில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், உள்ள நுழையிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்ஃபி பாய்ஸ். அணுகுண்டு பாய்ஸ் தடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். இந்த யுத்தக்களம் என்பது விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்பதும் கூடுதல் தகவல். அமெரிக்கா இதை கண்டு கொள்ளவில்லை, அரபு நாடுகள் இதை கண்டு கொள்ளவில்லை. அடிச்சுக்கோங்க, எப்படியோ அடிச்சுக்கிட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்கன்ற விட்டுருக்காங்க, பார்க்கலாம். ஆனால் பொருளாதார இழப்புகள் என்பது இரு நாடுகளுக்கும் வரும் என்பது ஒரு கூடுதல் தகவல். பிரான்ஸ் என்னமோ தெரியல, திடீர்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் மேக்ரன் அவர்கள். அவ்வளோதான், இதுக்கப்புறம் அவர் வசம் உள்ள அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க விரும்புகிறாராம், அணு குண்டுகளை அப்படியே அதிகமாட்டு. அதே மாதிரி தன்னிடம் உள்ள அணுகுண்டுகளை வெளியில் யாரிடம் சொல்லவும் மாட்டாராம். ஏன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் தயாராக இருக்கிறோம். இனி அணுகுண்டு காலத்தின் கட்டாயம்ட்டாங்க. அவ்வளோதான், போடுங்க. ஆளுக்கு 4 அணுகுண்டு வச்சு உருட்டி விட வேண்டியதுதான், அந்த பக்கம் இந்த பக்கம் உருட்டி விட வேண்டியதுதான். போகிற போக்க பார்த்தா இன்னும் 10 வருஷம் வரைக்கும்லாம் தாங்காது போல். இவங்க அணுகுண்டை வச்சுட்டு சுத்ததெல்லாம் பார்த்தா ஆளுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.